பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏன் கஷ்டப்படுறீங்க? சிலருடைய வார்த்தை உங்களை கஷ்டப்படுத்திருச்சா? ஆறுதல் இல்லாதபடி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திற்காக ஏசாயா 49வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய ஆறுதல் அபிஷேகத்தை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களி கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார். கலங்காதீங்க. எதற்காக நீங்க கலங்காதீங்க. சில வேளைகள்ல நம்மை நேசிக்கிற உறவுகள் இல்லாவிட்டால் நம்ம எந்த இடத்துல உண்மை உத்தமமா வேலை செய்யறோமோ, சில வேளைகள் நமக்கு வார்த்தைகள் நம்மை உடைக்கப்படுகிற சூழ்நிலை கடந்து போறோம். கலங்காதீங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார். இன்றைக்கு எந்த இடத்துல எனக்கு ஆறுதல் இல்லை, இந்த இடத்துலதான் எனக்கு ஆறுதல் இருந்திருக்கணும். கணவன் எனக்கு ஆறுதலா இருக்கணும், மனைவி எனக்கு ஆறுதலா இருக்கணும், பிள்ளைகள் ஆறுதலா இருக்கணும். அவங்க வார்த்தையை நீ உடைக்குதே. கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். ஒருவேளை உங்களுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாதபடி சில சூழ்நிலைகள் நிமித்தமாய் சில பேருடைய வார்த்தையை கேட்கிறாங்க, அதை கேட்டு உங்களை உடைக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய மேல் இரக்கமாயிருப்பார். சிறுமையின் நிலை, தேவைகள் சந்திக்கப்படல, குறிக்கப்பட்ட நேரத்தில் சந்திக்கப்படல, கர்த்தர் உங்களுக்கு இரக்கமாயிருப்பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கமாயிருப்பார். உங்களுக்கு சேர வேண்டிய உங்களுக்கு நன்மை ஏற்ற வேளையில வரல. திடீரென்று இந்த சிறுமையின் நிலைமையில கடந்து போயிட்டனே, பற்றாக்குறை நிலைமையில கடந்து போயிட்டனே. எலிசாவை நோக்கி ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி வருகிறாள். சிறுமையின் நிலைமை, என்னுடைய கணவன் கர்த்தருக்காய் ஊழியம் செய்தார், அவர் வாங்கின கடனுக்காய் என் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போகும்படியே வருகிறார் என்று சொல்லி கர்த்தர் எலிசாவின் மூலமாய், அவருடைய ஆலோசனையின் மூலமாய் கர்த்தர் இறங்கினார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய மேல் இரக்கமாய் இருப்பார். சிறுமையின் நிலைமை நம்ம எல்லாத்துக்கும் வருங்க. நான் அப்படிப்பட்ட சிறுமையின் நிலைமையில கடந்து போயிருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்ததுனால, அந்த இரக்கம் கடந்து வந்ததுனால சிறுமையின் நிலைமையை கர்த்தர் மாற்றினார். எப்பவும் நம்ம சிறுமையில கடந்து போகாம, சிறுமைப்படுத்துகிற அனுபவத்துல கடந்து போகாம கர்த்தருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க முடியாது. சில வேளையில ஏன் சிறுமையில கடந்து போறோம்னு யோசிக்கிறோம். அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தம்மை வெளிப்படுத்தும்படியாய் கொஞ்ச நாட்கள் இன்றைக்கு இருக்கிற சிறுமையின் நாட்கள் அப்படியே இருக்காதுங்க. கர்த்தர் சிறுமையின் நாட்கள் அப்படியே நம்மளை விட்டுற மாட்டார். யோசேப்பு சிறுமையின் நாட்கள்ல ஒரு சில வருடம் போனார், இறங்கினார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய மேல் இரக்கமாய் இருப்பார். கர்த்தர் இறங்குவாருங்க, உங்களுக்காக இறங்குவார். சிறுமையின் அனுபவத்துல கடந்து போய்க்கிற ஒவ்வொருவருக்காக சொல்லுகிற, கர்த்தர் உங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறார். அவர் இறங்குவார். அந்த தேவ இரக்கம் உங்கள் மேல் கடந்து வருகிற பொழுது கர்த்தர் கொடுக்கிற உயர்வு இருக்குது பாருங்க. அந்த உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. எந்த சூழ்நிலையில எதனால நீங்க சிறுமையின் நிலைமையில் இருந்தாலோ, உங்களுக்கு சொல்லுகிற ஏசாயா 49:13வது வசனத்தில் இருக்கிற அந்த தேவ இரக்கம் உங்களை சந்திக்கிறது. சிறுமையின் நாட்கள், சிறுமையின் காலங்கள் இதோடு முடிவடைகிறது. கர்த்தருடைய இரக்கம் உங்களை சந்திக்கிறதுனால கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்த போகிறது. நீங்க தேவ கரத்துல தாழ்த்தி இருந்தீங்க, ஏற்ற காலத்துல உயர்த்துகிற அந்த கரம் உங்களை உயர்த்தும். கர்த்தர் கொடுக்கிற உயர்வு எப்படி இருக்குதுங்கிறத நீங்க ருசிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினால சிறுமியின் காலங்கள் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா அழுகையின் பள்ளத்தாக்கு மாறுகிறது. எல்லா இடத்துல தேவன் உங்களுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலானபடி உயர்த்தி உங்களை மகிழ்ச்சினால நிரப்புவார். God bless you. God bless you.